ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டே எனக்கு எப்படி போச்சுன்னு ஒரு விலாகாக பார்த்துடலாமா? இன்றைக்கி காலையிலே சிம்பிளான சமையல் தான். ரசம், வெண்டைக்காய் பச்சடி வச்சுட்டு பசங்களை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நமக்கு எப்போதுமே இருக்கிற ரொட்டீன் க்ளீனிங் ஒர்க்கு தான். அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சரி குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. வந்துட்டு என்ன தான் அந்த கபோர்டு ஃபுல்லாக ட்ரெஸ் இருந்தாலும் அடிக்கடி எப்போதும் போடுற ட்ரெஸ்ஸை மட்டும் தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு அதே எடுத்து போட்டுக்கிடுவோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க, எப்போதும் ஒரே ட்ரெஸ்ஸே போடுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் ஊரில் சடவுனுங்கிறதுனால சரி வெளியில் நிறைய வேலை இருக்குது. அதான் அந்த டே வீட்டில் இருந்தாலும் நம்ம எப்படியும் தைக்கவும் போகிறதில்ல, சும்மா ஃபோன் தான் பார்த்துட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே உட்காந்து அவிஞ்சிக்கிட்டு கிடக்கணும். அதனால் சரி வெளியில் போயிட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ண வேண்டியிருக்கு டெய்லரிங் சம்மந்தமாக. சரி அதையும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருக்கேன். நான் போடுற மேக்கப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மேக்கப் அப்படின்னா எனக்கு ஐ மேக்கப் மட்டும்தான். பேபி லிப்ஸ்டிக்கெல்லாம் இப்போ தான் போட ஆரம்பிச்சிட்டேன். என் பொண்ணு போடுறத பார்த்துட்டு எனக்கும் ஆசை வந்துருச்சு. அதனால் ரொம்ப அப்பிக்கிட்டெல்லாம் போட மாட்டேன், லைட்டாக போட்டுக்கிடுவேன். கிளம்பி முடிச்சுட்டு லைட்டாக ஒரு குட்டி பூஜையை போட்டுட்டு நமக்கு ஷாப்பிங்க்கு தேவையான ஐட்டத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேன். வீட்டில் இருக்கும்போது எப்படி இருந்தாலும் சரி வெளியில் போகும்போது கொஞ்சம் பந்தாவாக கிளம்பி போயிடுவோம். இன்றைக்கி வெயிலே இல்லை எங்கள் ஊரில். சரி சூப்பர் கிளைமேட்டு, நம்ம போகிறதுக்கு ஏற்ற கிளைமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புல்லட்டை தூக்கிட்டு கிளம்பியாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் டவுனுக்குள்ளே வந்தாச்சு. வந்துட்டு இந்த எப்போதுமே நான் டவுனில் இருக்கிற ஆனந்தவல்லியில் தான் என்னோடய டெய்லரிங் தேவையான லைனிங் ஃபுல்லாகவே எப்போதுமே அங்கே தான் எடுப்பேன். ஒரு மீட்டர் 30 ரூபான்னு சொல்லுவாங்க. எனக்கு தேவையான லைனிங்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த வெளியிலலாம் ஹிந்திக்காரங்க கடைலாம் இருக்கும். அது தூத்துக்குடியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டாப் எல்லாமே நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிடுவேன். எனக்கு சும்மா சரி போயிட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஷன் பார்க்க போயிட்டு 2 செட்டு சுடிதாரை தூக்கியாச்சு. அப்படியே தூக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்கில் ஒரு சின்ன டீட்டெயில் கேட்க வேண்டியிருந்தது. அந்த டீட்டெயிலையும் கேட்டுட்டு அப்புறமா ஜிஆர்டியில் ஒரு மந்த்லி ஸ்கீம் ஒன்று பாப்பா பேரில் போட்டிருந்தேன். அதுக்கும் பணத்தை கட்டி வச்சுட்டு அப்புறமா எவ்வளோ வேலையை வச்சுட்டு வீட்டில் சும்மா உட்காந்துருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு வேலையை பார்க்கும்போது தான் அப்படி யோசிச்சுட்டே வந்தேன். சரி நல்ல வேலை இன்றைக்கி ஷடவுனாக இருந்தது, இன்றைக்கி இவ்வளோ வேலை உருப்படியாக பார்த்துருக்கோம். இந்த மாதிரிலாம் உருப்படியாக வேலை பார்த்தா தான் சித்ரா நம்ம சாப்பிட்றதுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சில நேரம் ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பருக்கு வந்தாச்சு. இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான் வாங்கணும். ஆனால் இவ்வளோ விலை பார்த்தது எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு சரி 4th ஃப்ளோரில் ஃபுட் கோர்ட் இருக்குது, அங்கே போயிட்டு ஹெல்த்தியாக ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் ஜூஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. ஆப்பிள் ஜூஸ் சுத்தமாக பிடிக்காது, ஆனால் கொஞ்சம் நேரம் பசி தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கி குடிச்சிக்கிட்ருக்கேன். எனக்கு பசங்க சின்ன வயசாக இருக்கிற வரைக்குமே நமக்கு என்ன தோணுன்னா, ஐயோ பசங்களை யாராவது பார்த்துக்கிட்டா நம்ம ஷாப்பிங் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் பசங்க வளர வளர அவங்க கூட வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு அவங்க கூட வந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு எதுவுமே வெளியில் வந்தால் அவங்க இல்லாமல் சாப்பிடவே எனக்கு தோணாது. அவங்க கூட இருந்தாங்கன்னா இது வாங்கணும் அது வாங்கணும் நிறைய ஐட்டம் சாப்பிடுவோம் பண்ணுவோம். ஆனால் அவங்க இல்லாதப்போ எனக்கு எதுவுமே தோணவே தோணாது. சாப்பிடணுமா பசிக்கு, அது சாப்பிடணுமா இது பண்ணணுமான்னு ரொம்ப யோசித்து தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி பசி தாங்க முடியல, வேறு வழியே இல்லைன்னு ஜூஸை குடித்தாச்சு. குடிச்சிட்டு அப்படியே செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. செகண்ட் ஃப்ளோர் இந்த ஜூஸு சீரணமாகறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நிறைய ஷாப்பிங் இருக்குது, அதையும் முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெய்லரிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே மளிகை கடைக்குள்ளே போயாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர் ட்ராலி எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. நம்மலாம் லிஸ்ட்டு எழுதிட்டு வந்தாலே நம்ம ஒழுங்காக வாங்க மாட்டோம், எல்லாத்தையும் மறந்து ஐயோ இதை வாங்க மறந்துட்டோமே அதை வாங்க மறந்துட்டோமேமோ. இன்றைக்கி நான் அவசரத்தில் லிஸ்ட்டும் எழுதலை, சரி கண்ணில் பார்க்குறத வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எதையோ வாங்கியாச்சு. இவ்வளோ வாங்கினதுக்கப்புறம் செம்ம பசி ஆயிடுச்சு. இந்த வெயிலுக்கும் அதுக்கும் ரொம்ப கேர் ஆகிட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் போயிட்டு ஒரு 3 பரோட்டாவை வாங்கி உள்ளே தள்ளிட்டு வெளியில் பார்த்தா செம்ம வெயில். சரி முக்காடை போட்டுற வேண்டியதான். டைம் பார்த்தேன், சரி லைவ் டைம் ஆயிடுச்சு, நம்ம லைவ் போடுற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போட்டுட்டு ஒரு 1 hour அதில் டைம் பாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அவங்கக்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன், இதெல்லாம் தான் அன்றைக்கி வாங்க போயிருந்தேன்,
இந்த வேலையெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ என் பையன்கிட்ட லைனிங்லாம் காமிச்சிட்டு இருக்கும்போது தான், அம்மா டிவிக்கே கலருமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஓ ஆமால்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு ஒரே ஹாப்பி. அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கினேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி டே வந்து ஷட்டவுனுங்கிறனால இப்படியே சூப்பராக போயிடுச்சு, பிஸியாகவே போயிடுச்சு. வீட்டில் இருந்தோம்னா சும்மா தான் செல்லை பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். என்ன இந்த விஷயத்தில் எல்லா விஷயத்துலையும் எல்லா வேலையும் பார்த்துட்டோன்னு ஒரு ஹாப்பி. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. என்னென்னா வீட்டில் இருந்தேன்னா என் ஹஸ்பண்ட் கிட்டே பேசிகிட்டே இருப்பேன். ஆனால் அன்றைக்கி அந்த ஒரு விஷயத்த மட்டும் மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. அவரும் கொஞ்சம் இன்றைக்கி பிஸியாக இருந்ததுனால என்னை விட்டுட்டாரு. இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஒரு பெரிய சண்டையே வந்திருக்கும். இந்த டாப்பெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன் பாப்பா கிட்ட. இந்த ஒயிட் டாப் சுத்தமாக பிடிக்கலன்ட்டா. இந்த இந்த செட் சுடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா. இதை வந்து உங்களுக்கு எப்போயாச்சும் போட்டு காமிக்கிறேன், சூப்பராக இருக்கும். இது வந்து அந்த கடை வந்து அப்படியே ஆனந்தவல்லிக்கு ஆப்போசிட்டு தான், ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடை. நான் உங்களுக்கு பிடிக்கும், நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்கும். நல்லா கிளாத்து செம்மையாக இருந்தது. நான் இப்போ போட்டிருக்கிற டாப் கூட நான் அங்கே தான் வாங்கினேன். 500க்கு தான் வாங்கினேன். செம்ம ஒர்த்து. மீஷோ அந்த மாதிரிலாம் நான் நிறைய ஆப்லலாம் வாங்கியிருக்கேன். சரி இருந்தாலும் நேரில் போயிட்டு வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல, கிளாத்தெல்லாம் பார்த்து வாங்கிட்டு ரிட்டர்ன் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் வாங்கினதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அவ்வளோதான், ஈவினிங் ரொட்டீனை பார்க்க வேண்டியதான். பாப்பா டியூஷன் விடணும், அவங்களுக்கு வயிற்றுக்கு எதாவது கொடுக்கணும், இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி லாங் வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும், இந்த மாதிரி டெய்லி விலாக்லாம் பிடிக்கும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.